சஜஸ்வரி, ஏடிஜிபி ஜெயராமனை ஆள்கடத்தல் வழக்கில் கைது செய்வதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. காதல் திருமணம் செய்த வழக்கில் பெண்ணின் வீட்டார் சார்பாக அந்த காதல் திருமணம் செய்த இளைஞனின் சகோதரரை ஏடிஜிபியின் காவல்துறை வாகனத்தில் கடத்திய வழக்கு தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் உள்ளிட்டோர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி இருவரும் ஆஜரான சூழ்நிலையில் சிறுவன் கடத்தப்பட்டதில் ஏடிஜிபிக்கு தொடர்பு இருக்கிறது என்பதால் அவரை கைது செய்வதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பூவை ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை ஜூன் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு ஒன்றியம் கலாம்பாக்கம் என்ற கிராமத்தை சேர்ந்த இளைஞன் தேனியைச் சேர்ந்த பெண்ணை இன்ஸ்டாகிராம் மூலமாக காதலித்து திருமணம் செய்த பிரச்சனையில் பெண்ணின் வீட்டார் அந்த இளைஞனின் சகோதரரை நள்ளிரவில் கடத்தி பின்னர் விடுவித்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அந்த சிறுவனை கடத்தியதற்கு ஏடிஜிபி ஜெயராமின் வாகனம் பயன்படுத்தப்பட்டதாக அந்த புகார்தாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கு விசாரணையானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது. இந்த விசாரணையின் போது ஏடிஜிபி ஜெயராமன் மற்றும் பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோரிடம் நீதிபதி வேல்முருகன் விசாரணை நடத்திய நிலையில் அங்கு சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்திக்கு பல்வேறு கண்டனங்களை தெரிவித்த நீதிபதி வேல்முருகன் கடத்தல் விவகாரத்தில் ஏடிஜிபி ஜெயராமனுக்கு தொடர்பு இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதால் அவரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஏடிஜிபி பெண்ணின் காதல் திருமண விவகாரத்தில் பெண்ணின் உறவினர் சார்பாக அவர் அந்த இளைஞரின் சகோதரரை கடத்திய விவகாரத்தில் ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்து சிறையில் அடைக்குமாறு உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் குற்றவாளிகளுக்கு நீதிமன்றம் ஒருபோதும் துணையாக இருக்காது என்றும் நீதிபதி வேல்முருகன் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ஒரு காதல் திருமண விவகாரத்தில் பெண் வீட்டாருக்கு சாதகமாக அங்கு ஏடிஜிபி ஜெயராமன் அங்கு செயல்பட்டதாகவும் அவரது வாகனம் அந்த திருமணம் செய்த இளைஞனின் குடும்பத்தினரை மிரட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. அதில் கூலிப்படையினர் மூலமாக பூவை ஜெகன்மூர்த்தி அங்கு ஆட்களை அனுப்பி 17 வயது சிறுவனை கடத்தி அந்த குடும்பத்தினரை மிரட்டியதாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டதும் அதன் பின்னர் அங்கு பூவை ஜெகன்மூர்த்தியை கைது செய்வதற்கு அவரது இல்லத்திற்கு சென்ற போது அங்கு பலர் நூற்றுக்கணக்கானோர் கூடி அவர் கைது செய்வதை தடுக்க முற்பட்டதுடன் அவர் அங்கிருந்து தப்பி தலைமறைவான நிலையில் இன்று நீதிமன்றம் அவரது பூவை ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் வழக்கில் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டது. இந்த வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமனும் மற்றும் பூவை ஜெகன்மூர்த்தியும் இன்று ஆஜரான சூழ்நிலையில் விசாரணை அறிக்கையை காவல்துறை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் ஜெகன்மூர்த்தி காவல்துறையினரின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கூறி ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்ற உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இந்த முன்ஜாமீன் வழக்கு மீதான விசாரணை வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஏடிஜிபி ஜெயராமன் காதல் திருமண வழக்கில் பெண் வீட்டாருக்கு சாதகமாக அங்கு அந்த இளைஞனின் குடும்பத்தினரை மிரட்டியதற்காக ஏடிஜிபி ஜெயராமன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கு விசாரணையானது ஜூன் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஏடிஜிபி மீது சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் ஏடிஜிபிக்கு தொடர்பு இருப்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஏடிஜிபியின் வாகனம் அந்த சிறுவனின் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதும் நிரூபணம் செய்யப்பட்டு இருக்கிறது என்றும் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி வேல்முருகன் காவல்துறை தரப்பில் ஆதாரங்களை முன்வைத்து இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ஒரு சிறுவன் கடத்தல் வழக்கில் அண்மை காலத்தில் ஒரு ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய காவல்துறை உயரதிகாரியை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது இதுதான் முதன்முறையாகும். ஏடிஜிபி ஜெயராமன் கைது செய்யப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த இந்த உத்தரவின்படி அவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். நேயர்களே, சிறுவனை கடத்திய வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கிட பார்த்தோம்.